இப்போ வந்து டால் டாஸ்க்ல வந்து 14வது ரவுண்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து காலையில இருந்து மஞ்சரி வந்து எப்படிலாம் வறுத்தெடுத்தாங்க அப்படிங்கிறது நல்லாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வறுத்தெடுத்து காலையில இருந்து ஏன்டா மஞ்சரிக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா காலைல இப்ப வந்துட்டு ஒரு 4 பேர் விளையாடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அருண், சிவகுமார் அண்ட் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா, இவங்க 4 பேருமே. அண்ட் சாச்சனா வந்துட்டு ஜெஃப்ரி பொம்மை வச்சிருந்தாங்க, ஜெஃப்ரி வந்துட்டு சாச்சனா பொம்மை, சிவகுமார் வந்துட்டு அருண் பொம்மை, அருண் வந்துட்டு சிவகுமார் பொம்மை. இப்போ வந்துட்டு யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 14 ரவுண்ட்ல ஆல்ரெடி இவங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். இப்ப யார் வெளியில போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அருண் வந்துட்டு வெளியில போயிட்டாரு. இதுல என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி பொம்மையை வந்துட்டு சாச்சனா கொண்டு வந்தாங்க. சாச்சனாவை பிடிச்சிக்கிட்டு மஞ்சள் வந்துட்டு செம்மையா வந்துட்டு விடவே இல்லை. அவங்களும் சாச்சனாவும் முண்டி முண்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி விழுந்துட்டாங்க. விழுந்து அங்க மண்டையில செம்மாடி அந்த ஒரு போர்டு வந்து கீழே டம்முன்னு வந்துட்டாங்க. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம, எந்த ஒரு அந்த ஒரு பேக் கூட இல்லாம வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு டம்முன்னு வந்து பார்க்க முடிச்சு. அவன் அதுல வந்துட்டு ரயன் வந்துட்டு பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்து அந்த டைம்ல விழுந்த டைம்ல கூட நீங்க அதை வந்துட்டு சொல்ல வேணாம், நீங்க அதை வந்துட்டு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் வந்து ரயன் வந்து பயங்கரமான சண்டைக்கு போனது வந்து பார்க்க முடிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து மஞ்சளுக்கு வந்து செம்மையா வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செம்மையா ஒரு தலையில வந்து கிருன்னு இருக்க மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களால முடியல, சுத்தமா வந்து நிக்கவே முடியல. அவங்க வந்து அங்கனே படுத்துட்டாங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யாரும் சுத்தி நிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராரு. எல்லாருமே வந்து கும்பலா கூட்டிட்டாங்க. அதனால சுத்தி நிக்காதீங்க, காத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி விசிறுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் கூட்டிட்டு லிவிங் ஏரியால வந்து சோஃபால படுக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வர சொன்னா வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து மஞ்சள் வந்து உள்ள கூப்பிட்டுட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாத ரயன் வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம மஞ்சள் வந்து அந்த டைம்லயே வந்துட்டு இப்படி சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ட்விஸ்டா இருந்துச்சு. ஆர்ஜி ஆனந்தி வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரயன் நீங்க எதுவும் பிடிச்சிங்களா அப்படின்னு. ஏங்க இதைத்தாங்க அவங்களும் சொல்றாங்க, நான் பிடிக்கவில்லை, பார்த்து கேம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்க வந்துட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்துட்டு அவங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி வந்துட்டு மண்டை குழம்பு அவர் வந்து பேசிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. பயங்கரமான அடிங்க, செம்மையான ஒரு அடி. ஜெஃப்ரிக்கு வந்து கையில ஒரு அடி, அந்த ஒரு கேட் கிட்ட டால் ஹவுஸ் உள்ளுக்குள்ள போகும்போது வந்து ஹவுஸ் மேட் எல்லாமே பிளாக் பண்ணி நிற்பாங்களா, அந்த இதுல வந்து நூத்திட்டு போவங்களையும் வந்து போது நாய் வந்து டப்புன்னு விழுந்துறாங்க. ஆல்ரெடி நமக்கு நியூஸ் வந்தபடி வந்துட்டு யாரு வந்துட்டு டால் டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெஃப்ரி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கறது கன்ஃபார்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நானும் வீடியோ போட்டிருந்தேன் ஆல்ரெடி. அண்ட் இந்த ஒரு டால் டாஸ்க் வந்து ஓரளவுக்கு வந்து 2 நாள் வந்து நல்ல ஒரு ஃபைப்பா போச்சு. இதுக்கு மேல வந்துட்டு ரொம்ப ஸ்லோலியா போயிட்டு இருக்க மாதிரி தான் வந்து நேற்று ஸ்லோலியா தான் போச்சு. அடுத்த நாள் வந்து ஸ்லோலியா தான் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மேபி வந்து இதனால அப்படி போதுங்கிறது தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா போக வந்து அந்த ஒரு ஸ்லோலி வந்து கிரியேட்டிவ் டீம் வந்து ஆல்ரெடி வந்து நேற்று வந்து முந்தா நேற்று நினைக்கிறேன் ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க. ஏன்னா அன்புகரசி அது ஒரு ஸ்டோரி வச்சிருக்க பார்க்கும்போது ஐஸ்கிரீம் தின்னுறாங்க. ஆனா இங்க வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபயர் அதெல்லாம் வந்து போட்டு ட்வீட் எல்லாம் பயங்கரமா போட்டு இருந்தாங்க நம்ம பசங்க ரிவியூவர்ஸ் எல்லாம். வேற மாதிரி இருந்துச்சு தான் சொன்னோம். இப்போ வந்து வெளியில போயிட்டாரு அருண். அண்ட் இதுக்கப்புறம் யார் வெளியில போவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு மேபி தெரிஞ்சு சிவா தான் வெளியில போவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆகுது. ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா அண்ட் நம்ம ஏன்னா சிவகுமார் 3 பேரும் ஒன்னா வந்துட்டு பேசுற மாதிரி ஒரு பிளான் போட்டுருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நான் அப்டேட் பண்றேன். இதை பத்தி உங்களுக்கு என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.